வணக்கம். இன்னைக்கு நம்மலாம் ஒரு அறிவிப்பை பார்த்துருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகையாக அனைத்து மக்களுக்கும் ரூபாய் 10,000 கொடுப்பேன். அது என்ன கருணை தொகை? கருணை தொகை என்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கருணை தொகை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பிச்சை எடுத்து பேசுகிறார்களா? நீங்கள் கருணை அடிப்படையில் 10,000 ரூபாய் கொடுப்பதற்கு எங்கள் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உரிமை தொகை என்றால் அவர்களுக்கு உரிய பணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதற்காக அவர் கண்ணியமாக உரிமை தொகை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் கருணை தொகை என்று கூறுகிறீர்கள். கருணை தொகை என்றால் நாம தான் ஆட்சிக்கு வர போறது இல்லையே, நம்ம போற போக்கில் எதை வேணாலும் அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கீங்க. நீங்க எந்த வாக்குறுதியும் உங்களால் நிறைவேற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்ப போவதில்லை. என்ன காரணம் என்றால், நீங்கள் பிஜேபியுடன், அதாவது தமிழ்நாட்டை அழிக்க துடிக்கும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ளீர்கள். என்றுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தலைவர்கள் அவர்கள் நீங்கள் என்ன கூறினாலும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க துடிக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே வாக்களிப்பார்கள். நாம் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பதற்காக நீங்கள் எது வேண்டுமானாலும் கொள்ளலாம் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மீண்டும் ஸ்டாலின் ஆட்சியே தொடரும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். வெல்வோம் ஒன்றாக.